ஹலோ 6th ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு செகண்ட் டேர்மில் சயின்ஸில் ஃபஸ்ட்டு லெசன் ஹீட் லெசன் அது லெசன் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ புக் பேக் ஆன்சர்ஸ் மட்டும் மிஸ்ஸு ஷார்ட்டாக மார்க் பண்ணி தரேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கல்வி சம்மந்தமான வீடியோ, ஈஸியாக பண்ணுற வீடியோ, நோட்ஸு இல்லைனா இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் அதெல்லாம் வேணும்னா ராஜி எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு பேஜ் நம்பர் 14 ஆரம்பிக்குது. சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்படியே மார்க் பண்ணியிருக்கு பார்த்துக்கோங்க, ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஆன்சர் எல்லாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் when object is heated the molecules that make up the object begin to move faster. செகண்ட் ஒன் யூனிட் ஆஃப் ஹீட் ஜூல். ஹீட் வேறு, டெம்பரேச்சர் வேறு, அதனால் இதுக்கு என்ன வரும், ஜூல். Option 3, 1 liter of water 30 degree C is mixed with 1 liter of water 50 degree C. The temperature of the mixer will be, இப்போ என்ன ஆகும், 30 டிகிரியும் 50 டிகிரியும் ஒன்றா கலந்தோன்னா 30 டிகிரி இருக்க வாட்டர் என்ன பண்ணோம், இது அதிகமாகும். 50 டிகிரியில் இருக்க வாட்டரில் ஹீட்டு குறையும். அப்போ ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடந்துகிட்ருக்கோம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு 40 டிகிரி வந்தவுடனே என்ன ஆகாது, ரெண்டுத்துக்கும் சேம் இது வந்துடுறதுனால அரௌண்ட் 40 டிகிரி சி. இதுதான் கரெக்டு. 30 டிகிரியில் இருக்கிறது 10 அதிகமாகும். 50 டிகிரியில் இருக்க வாட்டர் 10 கம்மியாகும். தண்ணி நீங்கள் ஹாட்டாக இருக்கிறதையும் கோல்டாக இருக்கிறதையும் கலந்திங்கன்னா என்ன ஆகும், அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடந்து கடைசியில் ரெண்டுத்தோட டெம்பரேச்சரும் சேமாக வந்துடும். இம்பார்ட்டண்ட் இது. அடுத்தது, த அயன் பால் அட் 50 டிகிரி சி இஸ் ட்ராப்டு இன் எ மக் containing water as 50 degree C. The heat will not flow from iron ball to water or from water to iron ball. அடுத்தது, fill in the blanks. இது first one, heat flows from hot body to a cold body. அடுத்தது, second one, the hotness of the object is determined by its temperature. அடுத்தது, தேர்ட் ஒன், த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். எல்லா கிளாஸுக்கும் வரும் இது. இனிமேல் உங்களுக்கு 7th 8th எல்லா கிளாஸ்லேயும் வரும். நல்லா இப்போயே படிச்சிருங்க. சாலிட் எக்ஸ்பேண்ட் ஆன் ஹீட்டிங் அண்ட் கான்ட்ராக்ட் ஆன் கூலிங். இதுவும் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. எல்லா கிளாஸுக்கும் திருப்பி வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு 5th, fill in the blanks. 2 bodies are said to be in the state of thermal ஈக்குலிபிரியம் ஆயிடுச்சுன்னா இப்போ தான் பார்த்தோம். முன்னாடி சூஸ்லேயும் வந்தது. 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருக்க பொருள் ஒன்றோட ஒன்று கலக்கிறப்ப என்னாகும், ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டு கடைசியில் ரெண்டுத்தோட ஹீட்டும் சேமாக ஆகிற வரைக்கும் அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அதுதான் என்ன சொல்கிறோம், தெர்மல் ஈக்குலிபிரியம். 2 bodies are said to be in the state of thermal equilibrium if there is no transfer of heat take place. அந்த transfer of heat அதோட நின்றோம் தெர்மல் ஈக்குலிபிரியம் வந்தோடனே. அடுத்தது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ் கிவ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன், ஹீட் இஸ் எ கைண்ட் ஆஃப் எனர்ஜி தட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹாட் பாடி டு எ கோல்டு பாடி. இது ஹீட் எப்போவுமே என்ன பண்ணும், அதிகமாக எங்கே இருக்கோ அங்கேருந்து கம்மியாக எங்கே இருக்கோ அங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது கரெக்டு. செகண்ட் ஒன், ஸ்டீம் இஸ் ஃபார்ம்டு வென் ஹீட் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் வாட்டர். இது ரிலீஸ்டு வந்த இடத்துல அப்சார்ப்டு வரணும். ABSOR BED. தேர்ட் ஒன், தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இஸ் ஆல்வேஸ் எ நியூசன்ஸ். இஸ் நாட் வந்துக்கணும், ஃபால்ஸ் இதுவும். ஃபோர்த் ஒன், போரோசிலிகேட் கிளாஸ் டு நாட் எக்ஸ்பேண்ட் மச் ஆன் பீயிங் ஹீட்டட். இது கரெக்டு. அடுத்தது, ஃபிஃப்த் ஒன், த யூனிட் ஆஃப் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் ஆர் சேம். சேம் அந்த இடத்துல என்ன வரணும், டிஃப்ரெண்ட் வரணும். அடுத்தது, கிவ் ரீசன் ஃபார் த ஃபாலோயிங். அன் ஆர்டினரி கிளாஸ் பாட்டில் கிராக்ஸ் while பாயிலிங் வாட்டர் இஸ் poured into it but a borosilicate glass bottle does not. இதுக்கு ஆன்சர் இந்த 4th ட்ரூ ஆர் ஃபால்ஸோட ஆன்சரே கூட இதெல்லாம் இருந்தாலும் புக்கில் அந்த பேஜில் பார்க்குறப்ப அந்த ட்ராயிங்கோடு பார்ப்பீங்க, உங்களுக்கு இன்னும் மனசில் நல்லா பதியும். புக்கில் பேஜ் நம்பர் 11. அடுத்த ஆன்சரும் பேஜ் நம்பர் 11. அது போட மறந்துட்டேன் மிஸ்ஸு. தேர்ட் ஒன் கொஞ்சம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 கிவ் ரீசன் ஆன்சர் பார்த்துட்டு வந்துடலாம். போரோசிலிகேட் கிளாஸ் டஸ் நாட் எக்ஸ்பேண்ட் இருக்கு இல்லையா, இப்போ அது பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கோங்க. அங்கே ஆன்சர் இருக்கு. பேஜ் நம்பர் 11 இங்கே பாருங்கள், போரோசிலிகேட் கிளாஸ் டு நாட் எக்ஸ்பேண்ட் மச் ஆன் பீயிங் ஹீட்டட். அடுத்த கிவ் ரீசன் பேஜ் நம்பர் 10 இருக்குது. எலக்ட்ரிக் போஸ்ட் கான்ட்ராக்ட் ஆன் கோல்டு டேஸ் அண்ட் சாக் இன் சம்மர். என்ன ஆகுது,
வெயில் காலத்தில் எக்ஸ்பேண்ட் ஆகும். இதில் வந்து குளிர்காலத்தில் வந்து என்ன பண்ணோம், கான்ட்ராக்ட் ஆகும். இதுதான் கிவ் ரீசன் டுவோட ஆன்சர். சிம்பிளாக மார்க் பண்ணியாச்சு. தேர்ட் கிவ் ரீசன் என்ன கேட்டிருக்காங்க, ரிவர்ட் இஸ் ஹீட்டட் பிஃபோர் ஃபிக்ஸிங் இன் ஹோல் டு த ஜாயின் த டூ மெட்டல் பார்ட்ஸ். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஹீட் பண்ண உடனே என்ன ஆகிடும், அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். சாஃப்ட் ஆன உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ஆணியை வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூல் பண்ண உடனே என்ன ஆகிடும், அது அப்படியே சுருங்கி என்ன ஆகும், நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே எழுதிக்கோங்க கொஞ்சம். when heated revert expand and become soft எழுதிட்டு திருப்பி நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பேஜ் நம்பர் 10க்கு வாங்க. இதில் இந்த பேஜ் நம்பர் 11ல் லாஸ்ட் 2 லைன், ஃபஸ்ட்டு சைடில் லாஸ்ட் 2 லைன், when cooled the revert will contract and hold the two plates tightly together. அந்த மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே மார்க் பண்ணல, நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. when cooled the revert will contract and hold the two plates tightly together. give reason முடிஞ்சிருச்சு. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங். இது வந்து ஹீட்டு ஜூல், டெம்பரேச்சர் கெல்வின், தெர்மல் ஈக்குலிபிரியம் நோ ஹீட் ஃப்ளோ, எக்ஸ்சேஞ்சே நடக்காது ஈக்குலிபிரியம் வந்தோடனே, ஐஸ் க்யூப் 0 டிகிரி செல்சியஸ், ஐஸ் க்யூபோட ஹீட் வந்து எவ்வளோ இருக்கும், 0 டிகிரி செல்சியஸ், பாயிலிங் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ். அடுத்தது அனலாகி, ஹீட் ஜூல், டெம்பரேச்சருக்கு கெல்வின், ஹீட்டோட யூனிட் வந்து எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல், டெம்பரேச்சருக்கு வந்து கெல்வின், ஐஸ் க்யூப் 0 டிகிரி செல்சியஸ், அப்போ பாயிலிங் வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ். ஐஸ் க்யூபோட டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்கும், 0 டிகிரி செல்சியஸ் இருக்கும். வாட்டர் நல்லா கொதிக்கிற தண்ணி சுட வச்சுட்டே இருக்கீங்க, லாஸ்ட்டில் 100 டிகிரி வந்தோடனே அப்படியே நின்றுடும். அதுக்கப்புறம் ஹீட் பண்ணால் கூட அதுதான் வந்து பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் சொல்லுவாங்க, 100 டிகிரி செல்சியஸ். அடுத்தது தேர்ட் ஒன், டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் மாலிக்யூல் ஹீட், ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி வந்து டெம்பரேச்சர். அடுத்தது மேக் எ லிஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அட் ஹோம் ஃப்ரம் விச் வி கெட் ஹீட் ஃப்ரம். எதில் இருந்தெல்லாம் நம்மளுக்கு ஹீட் வருது, பேஜ் நம்பர் 2ல் இருக்குது புக்கில் ஆன்சர். பேஜ் நம்பர் 2ல் அந்த அயன் பாக்ஸ் பக்கத்தில் இருக்குது பார், வெரி ஷார்ட் ஆன்சர் போட்டுக்கோங்க. இது வெரி ஷார்ட் ஆன்சரும் இருக்குது, லெசனில் ஷார்ட் ஆன்சரும் இருக்குது. த வாட்டர் ஹீட்டர், அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக் கெட்டில் எக்ஸட்ரா, ஏதாவது 2-3 அப்பரேட்டஸ் நேம் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. வெரி ஷார்ட் ஆன்சர் ஃபஸ்ட். அது செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. ஃபோர்த்து கொஸ்டின் வாட் இஸ் தெர்மல் ஈக்குலிபிரியம் கேட்டிருக்காங்க. மூணுமே வந்து நம்ம ஓரளவு படிச்சுட்டோம். இப்போது திருப்பி அகெயின் கொஸ்டின் ஆன்சர்லேயும் கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 12ல் இருக்குது. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்லேயே எல்லா ஆன்சரும் வந்துடுது, அதை பார்க்கலாம். இப்போ வாங்க. டெம்பரேச்சர் 1, தெர்மல் எக்ஸ்பான்ஷன் 1, தெர்மல் ஈக்குலிபிரியம் 1, பேஜ் 12 எடுத்துக்கோங்க. வெரி ஷார்ட் ஆன்சர் 2 போட்டாச்சு. செகண்ட் ஒன், த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் இட்ஸ் டெம்பரேச்சர். வெரி ஷார்ட் ஆன்சர் 2. வெரி ஷார்ட் ஆன்சர் 3 வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் லாஸ்ட்லேருந்து செகண்ட் பேரால் செகண்ட் லைன்லேருந்து, த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆன் ஹீட்டிங் இஸ் கால்டு தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தட் சப்ஸ்டன்ஸ். ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வெரி ஷார்ட் ஆன்சர் 3. வெரி ஷார்ட் ஆன்சர் 4 அதுக்கு மேலேயே இருக்குது. தெர்மல் ஈக்குலிபிரியம் எக்ஸிட் வென் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் தெர்மல் கான்டாக்ட் நோ லாங்கர் அஃபெக்ட் ஈச் அதர் டெம்பரேச்சர். இப்போ வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ். வாட் டிஃப்ரென்சஸ் டூ யூ திங்க் ஹீட்டிங் த சாலிட் வில் மேக் இன் த மாலிக்யூல்ஸ். மாலிக்யூல்ஸ் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் 2ல் இருக்குது. செகண்ட் ஒன், டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் இருக்குது, பேஜ் 12ல் இருக்குது. அதில்னா குறிங்க, இல்லைனா பேஜ் 2, 3, 4 அதில்னா மார்க் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆன்சர் பார்க்கலாம். பேஜ் 2ல் வாங்க. ஹீட்டுன்னு ஒரு பேர ஆரம்பிக்குது இல்லையா, அங்கே 4th லைன், when we heat the object vibration and movement of molecules increases and the temperature of the object also increases. அது பறிஞ்சிட்டு அந்த ட்ராயிங் வரையணும். ஷார்ட் ஆன்சர் 1. அடுத்தது ஷார்ட் ஆன்சர் 2 வந்து 2, 3, 4ன்னு கொடுத்தேன். அப்படி இல்லைன்னா பேஜ் 12ன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ 2ல் வந்து இங்கே பாருங்கள்.
ஷார்ட் 2 வந்து பேஜ் 12ல் இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போது இங்கேருந்து இப்போ நம்ம வெரி ஷார்ட் ஆன்சர் மார்க் பண்ணோம்ல, அதுக்கு முன்னாடி இருந்து ஹீட் இஸ் த டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் கான்ஸ்டியூயன்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ். அதுக்கு கீழே எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் இஸ் ஜூல். அதுக்கு அடுத்தது வந்து த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் இட்ஸ் டெம்பரேச்சர். எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். அது அந்த 4 பாயிண்ட்டும் சேர்த்து ஷார்ட் 2. நீங்கள் வந்து 2 டேப்லெட் காலமாக கூட எழுதலாம். ஹீட்டுன்னு ஒரு சைடு போட்டுட்டு டெம்பரேச்சர் ஒரு சைடு போட்டு ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் ஹீட் சைடில், நெக்ஸ்ட்டு 2 பாயிண்ட் டெம்பரேச்சர் சைடில் எழுதணும். அடுத்தது டீட்டெயில் ஆன்சர். எக்ஸ்பிளைன் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து பேஜ் 11ல் இருக்குது. ஏதாவது 2 எக்ஸாம்பிள் இப்போ போட்டு எழுதுங்க. கேப்ஸ் ஆர் லெஃப்ட் இன் பிட்வீன் ரயில்ஸ் வைல் லேயிங் ரயில்வே ட்ராக். வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் இது. பெரிய கிளாஸ் போனால் கூட வரும். எதுக்காக கேப் விட்டு வைக்கிறாங்கன்னா அது என்ன பண்ணும், சம்மர் டைமில் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால் என்ன பண்ணி வைக்கிறாங்க, கேப் விட்டு வைக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகிற இது வந்து அட்ஜஸ்ட் ஆகி வர மாதிரி. த ரயில்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் டியூ டு இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் இன் சம்மர். அந்த சம்மர் டைமில் வெயில் அதிகமாக வரதுனால அந்த ரயில் வந்து என்னாகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்காக. அடுத்து கேப்ஸ் ஆர் லெஃப்ட் இன் பிட்வீன் 2 ஜாயின்ட்ஸ் ஆஃப் எ கான்க்ரீட் பிரிட்ஜ். பிரிட்ஜு கட்டுறப்ப என்ன பண்ணி வைப்பாங்க, கொஞ்சம் கேப் விட்டு வைப்பாங்க. அதுவும் சேம் ரீசன் தான். எக்ஸ்பேண்ட் த அலோ த பிரிட்ஜ் டு எக்ஸ்பேண்ட் டியூரிங் சம்மர் அண்ட் கான்ட்ராக்ட் டியூரிங் வின்டர். அதுக்காக தான் என்ன பண்ணி வைப்பாங்க, அந்த மாதிரி கேப் விட்டு வைப்பாங்க. கேப் விடலைன்னா என்னாகும், அந்த எக்ஸ்பேன்ஷன் ஆகிறப்போ என்ன ஆகிடும், அப்படியே இது பண்ணி பிரிட்ஜே வந்து என்ன ஆகிடும், உடஞ்சிரும். புரியுதா, ஃபால் அப்பார்ட். இதுதான் வந்து டீட்டெயில் 1 ஆன்சர். அதுக்கு அடுத்தது வந்து ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாரு, when a window is accidentally left ஓப்பன் ஆன் a winter night. ரொம்ப நேரம் இப்போ ஃப்ரிட்ஜுக்கு இதை கூட நீங்கள் ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது என்ன தான் ஆகும், வெளியே ஹாட்டு தான் ஆகும். இப்போ அதே மாதிரி கேட்குறாங்க, ஒரு வின்டர் நைட்டில் வந்து ஜன்னலை திறந்து வச்சுட்டாங்க. யூ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். எது அப்படி ஜன்னல் திறந்து வச்சா என்ன ஆகும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா கோல்ட் இஸ் கெட்டிங் இன் ஆர் பிகாஸ் த ஹீட் இஸ் எஸ்கேப்பிங் ஃப்ரம் த ரூம். என்ன ஆகுது, நம்ம ரூம்லேருந்து அந்த ஹீட்டு வெளியே போகுது. புரியுதா, அதனால தான் வந்து என்ன ஆகுது உங்களுக்கு, அந்த மாதிரி நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோம். ஹீட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கே அதிகமாக இருக்கோ அங்கேருந்து தான், எங்கே கம்மியாக இருக்கோ அந்த இடத்துக்கு ஃப்ளோ ஆகும். அடுத்தது செகண்ட் ஒன். சப்போஸ் யுவர் நார்மல் பாடி டெம்பரேச்சர் வேர் லோயர் தென் வாட் இட் இஸ், ஹவ் வுட் த சென்சேஷன் ஆஃப் ஹாட் அண்ட் கோல்டு சேஞ்ச். இப்போ உங்கள் நார்மல் பாடி டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்கணும், 37 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். அதை விட கம்மி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டாக ஃபீல் பண்ணுவீங்களா, கூலாக ஃபீல் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் சரௌண்டிங் டு த பாடி. ஐ ஃபீல் சென்சேஷன் ஆஃப் ஹாட் தாம்மா வரும், கோல்டு கிடையாது. ஐ ஃபீல் சென்சேஷன் ஆஃப் ஹாட் பிகாஸ் ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் த சரௌண்டிங் டு த பாடி. அதுக்கு அடுத்தது, இஃப் யூ ஹீட் எ சர்க்குலர் டிஸ்க் வித் எ ஹோல், வாட் சேஞ்ச் டு யூ எக்ஸ்பெக்ட் இன் த டயாமீட்டர் ஆன் த ஹோல். ஒரு சர்க்குலர் டிஸ்க்கு, அதில் வந்து ஒரு ஹோல் இருக்குது, அதை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோன்னா என்ன ஆகும், அந்த டயாமீட்டர் வந்து, அந்த ஹோலோட டயாமீட்டர் வந்து என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ரிமெம்பர் தட் எஃபெக்ட் ஆஃப் ஹீட்டிங் இன்க்ரீசஸ் த செப்பரேஷன் பிட்வீன் எனி பேர் ஆஃப் பார்ட்டிக்கல். அப்போ என்ன ஆகும், டயாமீட்டர் ஆஃப் த ஹோல் இன்க்ரீசஸ் பிகாஸ் ஆஃப் த தெர்மல் எக்ஸ்பான்ஷன். அவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சு. இது மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, கோல்டு வந்த இடத்துல ஹாட்டு போடணும். அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது மீதி எல்லாமே முடிஞ்ச அளவு ஷார்ட்டாக தான் மார்க் பண்ணியிருக்கேன். நல்லா படிச்சுக்கோங்க. நிறையா இப்போ இது எல்லாமே பேசிக், உங்களுக்கு எல்லா கிளாஸுக்கும் வரும். நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.